மாசம் தான் ஆகுது. வந்து டைம் கொடுக்கணும். அவருக்கு டைம் கொடுத்தா தான் நம்ம 6 மாதம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கரெக்ட் டிசிஷன் சொல்ல முடியும். இப்போ அப்படியே போயிட்டு இருக்குது. கரெக்டாக தான் பண்ணுறாரு. இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல கூட சொன்ன விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்காது. பட்ஜெட்டில் வந்து இது மகளிருக்கு வந்து கொடுக்கணும்னு சொன்னால் அது கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து சிலிண்டரு அது தரேன்னு சொன்னால் தரல. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த இது பஸ் ஃபெரின்னு சொன்னார், கொடுக்கல. ஆனால் ஆரம்பத்தில் டிஎம்கே கூட ஸ்டார்டிங் 1000 ரூபாய் கொடுக்கல. இல்லை அதுக்கப்புறம் எதிர்கட்சியில் சொல்லி தானே கொடுத்தாங்க. ஒரு பார்ப்போம், வெயிட் அண்ட் சி, வெயிட் பண்ணுவோம். அதான் என்னோட ஒப்பீனியன். நிறைய குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க சார். வந்து புது ஆட்சி சார், குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யும். அது நீந்து கரையாறணும். அது இல்லாம 2000 யாரு இப்போ வந்து இது வெளியே பேசி தான் சுதந்திரத்துக்கு போராடி ஆமா, அந்த சுதந்திரம் பறிக்கப்படுது. யார் பேசினாலும் அரசு அப்படின்னு அது எப்படி அது தவறு தான். அது யாருக்கு அதான் வந்து சுதந்திரம் இருக்குது. ஜனநாயகத்தில் கருத்து சுதந்திரம் இருக்குது. வந்து பத்திரிகையாளர் யூடியூப்பை கூட அவர் கைது பண்றாங்க. அது தவறான ஒரு நடவடிக்கை. பதில் இவங்க பேசலாம். அது வந்து ஒரு அரஸ்ட் என்ற முறையில் அது வந்து வரக்கூடாது. அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னது தப்பு தான். நீங்க பேசினாரு, அதுக்கு வந்து இது தீர்வு கிடையாது. அது என்னோட கருத்து. உதயநிதி ஏதோ பேசினாருன்னு டிவியில சொல்றாங்கன்னு சொன்னாங்க. நான் பார்க்கல, மக்கள் சொல்றாங்க அவர் பேசுனது தப்புன்னு. அதான் நான் சொல்றேன். நான் கண்ணால பார்க்கல, எனக்கு தெரியாது. நல்லா தான் போயிங்குது. நான் இல்லை தான், அது என்ன பண்றது. கரெக்டு, பேசுனது தப்பு. வரும்னு தான் நம்பிக்கிறோம், கொடுப்பாங்கன்னு தான் நம்புறோம். கொடுக்கணும்னா என்ன பண்ண முடியும்? அவரும் ஃபர்ஸ்டே போடல இல்லையா? யார் மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவரும் ரொம்ப நாள் சேர்ந்து தானே போட்டாரு. அதுமாரி தான் ஒரு 6 மாதம் பிடிச்சிருக்குப்பா. இப்பதானே வந்திருக்காங்க, பண்ணுவாரு. உதயநிதி பேசுனது எப்படிப்பா நியாயமா எடுத்துக்க முடியும்? பொம்பளையா இருந்துகிட்டு அவர் அசிங்கம் பேசிட்டு திருப்பி பேசுவான்றாரு. அது நியாயமே இல்லை. அரெஸ்ட் பண்ணது கரெக்டா தப்பான்னு தெரியல. ஆனா அவர் பேசின வார்த்தை தப்பு. நிறைவேற்றலன்னா அவர் இப்பதானேப்பா வந்திருக்கிறாரு. வந்து உடனே எல்லாமே பண்ணணும்னா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணுவாரு. நல்லா பண்றாரு. நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா பண்றாரு. இன்னொன்னு பண்ணுவாரு. இப்பதானே வந்திருக்காரு, பண்ணுவார். ஏன்னா பொறாம தான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் தப்பு தான். அவர் பேச தப்பு தான். அவங்களா பேச அதான் ஒண்ணு போட்டி பொறாம தான். இதனால அவங்க ஆட்சி ஆளுந்தாங்க. இப்பதான் புதுசாக வந்திருக்காரு, அது போட்டி பொறாம தான். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இனிமேதான் வந்திருக்காரு. இனிமேதான் பொறுமையாக நிறைவேற்றுவாங்க. பண்ணுவார். ஆமா, பண்ணுவான்னு எதிர்பார்க்கணும். எல்லாம் எதிர்பார்க்கணும். அவர் வாக்கு கொடுத்துருக்காருல்ல, எதிர்பார்க்கணும். சரி, அவர் நல்லா தான் பண்ணின்னு இருக்கிறாரு. ஆனாலும் வந்து அவங்க எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. அவரை செய்யலை, அது பண்ணலை, இது பண்ணலைன்னு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் அவர் நல்லா தான், அவர் வந்ததுனால ஆட்சிக்கு நல்லா தான் நடக்குது. நாங்களும் சீக்கிரமாக ரோட்டில் நடந்து தான் போயின்னுக்கிறோம், வந்துன்னுக்கிறோம். ஆனாலும் இப்போ வந்து எல்லாமே பொம்பளைங்கள ரொம்ப கொச்சைப்படுத்துகிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? தப்பு தான், அது தப்பு தான். அவர் அவர் பேசுறதுனால இவருக்கு என்ன வந்தது? ஒன்றும் கிடையாது. ஒரு மக்களை நல்லா பார்க்கணுன்னு இவர் பண்ணுறாரு. வேற எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனாலும் அவர் வந்து பொம்பளைங்களை தான் ரொம்ப பேசுகிறாரு. இல்லை, ஏமாத்தல கொடுக்குறேன்னு தான் சொல்லிக்கிறேன். இந்த மாதம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. 6 சிலிண்டரை பற்றி பேசுறதான் பேசுவாங்க. ஒன்று தானே பண்ணணும். 2500 ரூபாயில பற்றி என் செல்ல கூட வந்தது, நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஊருக்கு போனாலும் ஊரில் சொல்கிறாங்க எல்லாமே வரும். இந்த 2500 ரூபாய் வருதுன்னு தான் பேசுகிறாங்க. வராது கூடாதுன்னு சொல்லி ஏமாற்றமாக எங்களுக்கு தெரியல. எங்கள் அண்ணன் கொடுப்பாருன்னு தான் நாங்கள் நம்பிக்கை வச்சு தான் நாங்களே எல்லாம் பண்ணுறோம். வரும், கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா இந்த 1000 ரூபாய் காசு ஒரே ஒரு 2 நாளில் போட்டவர் இந்த 2500 ரூபா போட ஏமா நல்லாவும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரே முட்டையெல்லாம் பண்ண முடியாது இல்லை. அவங்களும் ஒன்றும் பண்டு இல்லாத விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் விட்டு போனது வந்து அவர் ஒன்று ஒன்றா சரி பண்ணின்னு வராரு. கொடுக்காத இருந்தால் தான் நம்ம அதை பற்றி பேசணும். கொடுப்பாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுறேன். எல்லாம் ஒரே அடியாக பண்ண முடியாது இல்லை. எல்லாரும் கடன் வாங்கி எல்லாம் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம். நாங்களும் விவசாயம் பண்ணிட்டு தான் வந்து இங்கே சென்னையில் இப்போ பொழைச்சிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அங்கேயும் பார்க்குறாரு. கொஞ்சம் பாதிக்கு பாதி தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்க்குறாங்க. 1 லட்சமா 50,000 தள்ளுபடி பண்ணுறாங்க. அது போறாதா? எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஒரே முட்டை வந்து பண்ண முடியாதுல்ல அவரால். அதனால அவருக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். கொஞ்சம் பண்ணுறதுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுறது பரவாயில்லன்னு
ஜனங்க நினைக்கிறாங்க. அவர் வந்து அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா லேடிஸுங்க, அவங்க சைடில் லேடிஸுங்க இருந்தாக்கா அது போல சொல்ல மாட்டார். நம்ம அண்ணனுக்கு வந்து தங்கச்சியாக எல்லாரையும் நினைக்கிறாரு, விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அவர் பார்த்துன்னு வராரு. பேசிட்டாரு அவரும். எல்லாரும் பொம்பளைங்களை பற்றி தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறாராம். நம்ம போய் இன்னொன்று சரியாக கவனிக்கல. சரி, நான் டிவியே போட்டு பார்க்கல, நான் வேலை என்னமோ பார்த்துன்னு இருக்கிறோம், ஒன்றும் தெரிய வரல. இங்கே கிட்ட பார்க்கலாம், நாங்கள் வீட்டாண்ட பார்த்தோம், வயக்க விட்டு வரும்போது அண்ணனை பார்த்தோம் நாங்கள்.